இது என் கைப்பட எழுதிய முதல் கவிதை. என் கவிதையின் தலைப்பு மருத்துவமனை முழுவதும் ஒலிக்க கேட்கும் சிஸ்டர். தாதியர் என்றும் செவிலியர் என்றும் அழைக்கப்படும் என்னை போன்ற ஒரு சிஸ்டருடைய சரித்திரத்தை தான் நான் கவிதை வடிவில் உங்களுக்காக படைக்கிறேன். தரணியின் துயர் நீக்கும் தாரக மந்திரம் தாதி, செவ்வையாய் சேவை செய்யும் செம்மல் செவிலியர். செம்மல்னா சாம்பியன் அப்படின்னு அர்த்தம். வெண்ணிற ஆடையில் உலாவரும் நிலா, நீ வையம் முழுதும் மையம் வைத்து சுற்றுலா வரும் நிலா. ஆணாகவும் பெண்ணாகவும் காட்சி தரும் திருவிழா, ஆண்டியும் அரசனும் காண வரும் பெருவிழா. மேல் நர்சஸ் அண்ட் ஃபீமேல் நர்சஸ் இருக்காங்கல்ல, அவங்கள தான் நான் ஆணாகவும் பெண்ணாகவும் காட்சி தரும் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு உருவகிச்சு எழுதியிருக்கிறேன். பளிச்சென மின்னிடும் பௌர்ணமி, விழிப்புணர்வூட்டும் பெண்மணி, வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே பாலம் போடும் பாவை, வழமைக்கும் வறுமைக்கும் சமநிலை காட்டும் பூவை, உயிரை மண் தாங்கும் உன் கரங்களில் தாங்கின இடி தாங்கி, பிறர் கண்ணீரை கருவெளிக்குள் சுகமாய் தாங்கும் சுமை தாங்கி, பொன் வண்டுகள் முனகும் மொட்டு விரியும் மலர் நீ, ஆண்டுகள் மறைந்தாலும் இன்முகமும் புன்சிரிப்பும் மாறாத துளிர், இறுக்கம் இல்லா இதயம், இரவும் பகலும் இமைமூடா விழிகள், பிறர் இருளான வாழ்வில் ஒளி வீசும் விளக்கு, தற்கொலை செய்வோருக்கு நீ தடுப்பு சுவர், தன்னலம் வெறுத்து பிறர் நலம் பேணும் தியாகச் சுடர், அன்பு பணிவு கருணை ஆண்டவன் கொடுத்த அருள் கொடைகள், அர்ப்பணிப்பு பொறுமை தியாகம் உன் அழகூட்டும் அணிகலன்கள், மென்மையான குணம் தொட்டு தழுவும் கரங்கள், கேட்கும் திறன், இனம் புரியா மக்களை ஈர்க்கும் கனவு கன்னிகள், நினைவிழந்தோரையும் நயங்காட்டி எழுப்பிடும் தென்றல், உன்னை இழந்தாய் நீ நலிந்தோர்க்கு செய்யும் நேர்மையான தொண்டில். மனிதநேயம் உணர்த்திய மா மனிதர்கள், நீங்கள் மனிதனை புனிதனாய் மாற்றும் மாண்பாளர்கள். தொட்டால் தொற்றிவிடும் என துரத்திடும் கொரோனா தொற்று நோயை எட்டி உதைத்து எதிர்த்து நின்று சவாலாக பாயும் ஏவுகணைகள், நோய் தாக்கும் போர்க்களத்தில் முன்னிற்கும் வீராங்கனைகள், துயரத்தின் எல்லையில் நின்று உயிர்காக்கும் தேவதைகள், பெத்த மனமும் உறவுகளும் வேண்டாமென சொல்லி நழுவும் போது உன் ரத்தம் கொடுத்து உறவாய் நினைத்து உயிர் மீட்ட தியாகி, வாழ்க்கையின் சரித்திரத்தை புரட்டி போட்ட வரலாறுகள், நீங்கள் வாழ்வின் கடைசி வரை அனைவரின் நலம் விரும்பும் நலம் விரும்பிகள், அடைக்கலம் கொடுத்து நம்பிக்கையூட்டும் மூடாத இதய கோயில், ஆறுதல் மொழியால் தேர்தல் அளிக்கும் மனித தெய்வம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உன் கொள்கைகள், கடைபிடிப்போம் இறுதி வரை உறுதிமொழிகள், சுகாதார இயக்கத்தின் முதுகெலும்பு, சுகாதார இயக்கத்தின் முதுகெலும்பு, நீ வேகமாய் முதலுதவி செய்வதில் முதல்வன், பலரின் எண்ணத்திற்குள் வரையப்படும் சித்திரம், உன்னை சிலர் சித்தரிக்கும் விதமோ கவலைக்கிடம், அன்னை முகம் தெரியா நபர்களுக்கும் நீ அன்னை தெரசாவின் வாரிசு, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் அடிச்சுவடு, நீ அனைவருக்கும் உடன்பிறவா சகோதரி. சகோதரியை தான் எல்லாரும் சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றாங்க. தந்தையர்கள் அன்புடன் அழைக்கும் நீ அவர்களின் பெறாத மகள். போராடி ஜெயிப்பதில் கிடைக்கும் சில தோல்விதான் உன் வெற்றி. பலர் ஆரோக்கியம் அடைந்ததும் மகிழ்வதுதான் உன் மகுடம். உடல் வலிகளும் மன அழுத்தமும் உன் தினக்கூலி. அழிந்த உன் உள்ளங்கை விரல் ரேகைதான் உன் சாட்சி. நீங்கள் செய்யும் தொழில் தனித்துவம், அதுதான் தெய்வீகம். அனைவருக்கும் இனிய செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நர்சஸ்க்கு மட்டுமில்ல, அவங்கள பெற்றெடுத்த பெற்றோருக்கும் அவங்க கூட பிறந்த எல்லாருக்கும் நீங்கள் இதை அனுப்பி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இடத்திற்கு தகுந்தாற் போல நீ நீங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். பை ஃபிலோமினா அர்னால்டு.